பொதுவாகவே இந்த சால கிராமம்ங்கிறது மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன புழு இருக்கும். அதில் வந்து அந்த சால கிராமம் அந்த அந்த புழுங்கிறது அதுக்கு உள்ளே இருந்து வெளியில் வந்ததாக இருக்கும். மகாவிஷ்ணு குடியிருந்ததாக அந்த கல் அப்படிங்கிறது பாவனை. ஒரு கல் இல்லை, அங்கே 12,000 சால கிராமம் சேர்ந்தது அப்படிங்கிறது அர்த்தம். இதில் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய எல்லா ஒரு தன்மையும் அந்த கோவிலுக்கு போனாலே சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 27 சால கிராமம் வச்சுருந்தோன்னா இந்த கோவிலுக்கு உண்டான ஒரு கர்ப்ப கிரகத்திற்கு உண்டான ஒரு மகத்துவங்கிறது அந்த சால கிராமத்தில் இருக்கும். சால கிராமத்தில் பொதுவாகவே அடைத்து தான் வைப்பாங்க, திறந்து வைக்க மாட்டாங்க. ஒரு சால கிராமம் இருந்தாலுமே அதை பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டப்பாவில் அடைச்சி தான் வைப்பாங்க. அப்போ தான் அதோட மகத்துவங்கிறது வெளிப்படும். அந்த நேரத்தில் மட்டும்தான் எடுப்பாங்க. உண்மையிலேயே இந்த கர்ப்ப கிரகத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை சால கிராமம் பண்ணி செய்து பண்ண அந்த அனந்த பத்மநாபன் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது அந்த சொல்லலாம்.